தங்களது திருவடி பாதத்தை லட்சுமி பெருமாள் நான் பாதம் போட்டினேன் அண்ணா. தமிழ் அமைந்த ராமருக்கென்று உலகம் போற்றும்படியாகிய இன்றும் என்றும் லட்சுமி பெருமாளுடைய புகழ் நெடுக்கிட்டு வாழ்த்துகிறேன். தன் தேவியாகி உலக மாதா அன்னையா சீதையம்மனை மன்னசாயி கருண குணா என்ன செய்வீர் தம்பி? ஐயோ அண்ணா, ஐயோ நம்ம மோசம் நம்ம போனோமல மதிமோசம் போய்விட்டோம். இந்த வழி ஆரியமான காலகத்துல அன்னையாய் சீரியம்மனை தேடி சீரியம்மனை தேடி போகலாமா? அப்படியா கட்டம். அம்மனாகியே சீரியம்மனை இழந்த தீரத்தோடு போகும் பொழுது ஒரு பச்சிராசன் ராமா 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 என்ற அழு குரலோடு கிடைக்கிறது. இந்த அருமையான காலகட்டத்துல ராமா ராமா என்ற என் நாமத்தை பூஜிக்கும் பச்சிராசனே, நீங்கள் யார் சுவாமி? சுவாமி நீங்க யாரு? சாமி நீங்க யாரு சாமி? பச்சிராஜனே, உடகிரி அயோத்தி மாநகரத்தை ஆண்டுடைய லட்சுமணகுமாரர் நான் ராமன், என் தமிழ் லட்சுமண பெருமாள். என் பெயர் சடாயு என்ற பச்சிராசன். உன்னுடைய பெயரோ சடாயு என்ற பச்சிராசன். ஆமா ஆகட்டும். சடாயு ராஜனே, இந்த ராமரானுக்கு பாட்டனாக வேண்டும் நீ. ஆமா, சடாயு சம்பாதிரும் சமயங்கள் அண்ணன்தம்பிமார்கள் இருந்தாலும் சடாயுவே இப்படி அழுக்களோடு ராமா ராமா என்ற நாமத்தை பூஜிக்கிறாயே, உனக்கு
என்னப்பா விதி? யாரால் உனக்கு இந்த நிலைமை? சுவாமி ராமச்சந்திரமூர்த்தி வச்சு தென்னிலங்காபுரியை ஆளக்கூடிய பாவியாகிய ராவணன் தாயாக விளங்கப்பட்ட சீதா பிராட்டியை சரியெடுத்துக் கொண்டு போய் கொண்டிருக்கிறான் அந்தர மார்க்கமாக. நான் என் ரெக்கையால் வழிமறித்து அடா பாவி தாயை சிறை கொண்டு போகிறாய், போகாதே நில் அப்படி என்று என் 2 ரெக்கையும் விரித்து நான் தடுத்து என்னோடு போர் புரிந்தார். அவனும் நானும் ஒருவருக்கொருவர் சண்டை செய்கிற பொழுது உயிர்நிலையை கேட்டுதான் சண்டை செய்ய வேண்டும். உன் உயிர் நாடி எங்க இருக்கிறது என்று கேட்டார். நான் அறியாமல் படிக்கிற ரெக்கையில் என்று சொல்லிவிட்டேன். என் ரெக்கையை வெட்டிவிட்டு அவன் போய் கொண்டிருக்கிறான். அந்த தாயை காப்பாற்றுங்கள் சுவாமி, சுவாமி. ராமனுக்காக சீதைக்காக என்ன நேரம் போராடி உண்மையை உரைத்தாய். ஒரு ரெக்கை இழந்து உயிர் போக இருக்கிறாயி. எனக்காக உதவி செய்த கைமாறு செய்த பச்சைதாசனே, உனக்கு என்ன வரம் வேணும் கேள்வி தருகிறேன். பிரபு, நான் சாகும் தருவாயிலே நான் வரத்தை வாங்கி என்ன செய்ய போகிறேன்? அதனால் என் உயிர் பிரதானம் அல்ல, அந்த தாயை முன்ன காப்பாற்றுங்கள். அதனால் என் உடலை விட்டு உயிர் பிரிந்த பிறகு மயானம் என்று சொல்லக்கூடிய மயானம் இல்லாத இடத்தில் எனக்கு தகனம் செய்து எனக்கு மோட்சத்தை காட்டுங்கள் பிரபு. அப்படி ஆகட்டும். என் மூதாதைகள் தமிழ் வந்து எனக்கு பாட்டலாக வேண்டும். சடாயுமே தற்பொழுது சடாயுது வார்த்தைக்காக ராமனாய நான் மயானம் இல்லாத இடம் இது உள்ளங்கை. இந்த உள்ளங்கையால இந்த சடாயுவை நான் தியானம் செய்கிறேன். ஓ நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா. தற்பொழுது சடாயுவாயின் பச்சை ராமனாய நான் உள்ளங்கையில் தனதியை பெற்று அப்பால் இந்த வழியாக நான் சீதா பிராட்டி அன்னை சென்றிருக்கிற ராமணேஸ்வரம் உரிக்க இந்த வழியாக புறப்படுவோம். ஓ நமச்சிவாயா. நடந்த வந்த கலைப்பால் மிகப்பெரிய ஒரு ஆளாபிஷேகம். இந்த ஆளாபிஷேகத்துல நடந்த கலைப்பால் சற்று நான் ஆயாசமாக உறங்க வேண்டும். மேல